ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட பார்ட் 2 செஷனுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோவில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,385 க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 21,210 இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1,400 ருபீஸ். சரிங்களா? நம்ம 600 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 3 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும். சரிங்களா? வழக்கம் போல் நம்மளோட ஹை பே அவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸ் நம்ம ஸ்விட்ச் பண்ணிப்போம். மார்னிங் செஷன்லேயே கொஞ்சம் மார்க்கெட் சரி இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஹை பே அவுட் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாறி மாறி தான் இருக்குது. பார்க்கலாம். இப்போ 20 JPY அதுவும் எடுத்திருக்கு. அதுவும் எடுக்கிறேன். அதுலேயும் பார்க்கலாம் எப்படி இருக்குது மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது லைவ் மார்க்கெட்டு 20 JPY மார்க்கெட் இப்படிலாம் போட முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் லைவ் மார்க்கெட்டில் ப்ராப்பராக இருக்காது. ஸ்ட்ரக்காகி மூவ் மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்கே கோடெக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? மேஜராக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் பாயிண்ட் என்னென்னா ஒரு பையர்ஸ் ரெண்டு பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த ஒரு லெவல் நம்பர் 1 இருக்குது. அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்குது. பட் இங்கே பிரேக் ஆகிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 2 கேண்டிலுமே அங்கே இருக்கிற சப்ளையை கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் லெவலில் முடிஞ்சாங்கன்னா நம்ம அடுத்த கேண்டில் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக லெவலில் முடிஞ்சாங்கன்னா நம்ம அடுத்த கேண்டில் வேணால் செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அவங்க மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. அதனால தான் ரியல் மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஓகே, இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? என்கல்ஃப் ஆகிருக்கு. சரி, நம்ம வேறு நல்ல மார்க்கெட் பார்ப்போம். இங்கே இருக்குது டோஜி லெவல். அந்த லெவல் ரீச் ஆகிட்டு அந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இந்த லெவலுக்கு வேணால் மார்க் பண்ணலாம். ஹரிசாண்டல் லைன் போட்டோம்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் அங்கே இருக்கிற ஒரு காமன் பாயிண்ட் இந்த 2 ஏரியா. ஓகேங்களா? இதுதான் இப்போ மேலே கேண்டில் போய்கிட்டு இருக்க லெவல். ஒரு ரவுண்ட் நம்பரும் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் இல்லை. பட் இந்த லெவல்லேருந்து மொமெண்டமாக செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க ப்ரீவியஸாக. ஸோ அங்கே நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட என்ட்ரியும் இருக்குது சார்ட்டில். ஓகேங்களா? செல்லர்ஸ் லெவலில் க்ளோஸ் ஆனாங்கன்னா பையர்ஸ் லெவலில் க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம இதில் வேணால் நம்ம மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் வேணால் எடுக்கலாம். கேண்டில் இங்கே வராங்க மேலே அப்படின்னா அங்கேருந்து வேணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற விக் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருக்கிற விக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே தான் ட்ரேட் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் எதுக்கு மேலே சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. இங்கே பாருங்கள், திரும்ப ஒரு ரெண்டு க்ரீன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் லெவல் இந்த ஏரியா அப்படின்றதுனால அங்கே பிரேக் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே எடுத்திருக்கேன்.
லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நியர்பை லெவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இன்பிட்வீனில் தான் இருக்கும். இந்த ட்ரேட் வந்து ஹை ரிஸ்க்கு தான் நம்ம எடுத்தோம்னா. ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். செகண்ட் என்ட்ரி, லேட் என்ட்ரி. இங்கே ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன் ரிஸ்க் எடுத்திருக்கேன்னா நான் சொன்ன அதே ரீசன் தான். ப்ளஸ் இந்த கேண்டில் வந்து பாருங்கள், ஒரு என்கல்ஃபிங் மாதிரி, சரி, ஒரு எக்ஸாஷன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா லெவலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். பட் இது ஹை ரிஸ்க்கு தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா மேலே பக்கத்துலேயே லெவல் இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே நமக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால அந்த சீக்வன்ஸுக்காக எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேடு வந்து இன்னும் ஒரு ட்ரேடு வந்து லாஸ். நம்ம அந்த செகண்டாக எடுத்துகிற ட்ரேடை வந்து ப்ராப்பராக எடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து வின் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், யூ வில் டேக் கேர். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு மேலே தான் இருக்குது. நமக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அதனால் அவசரப்படக்கூடாது. அந்த கேண்டில் அங்கே வந்தாங்கன்னா நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் பாருங்கள், 2:1 2:1 சீக்வன்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்களா. ஓகே, இங்கே வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே லெவலில் க்ளோஸ் ஆகிருந்தாங்கன்னா மேபி வந்து நான் பைக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இவங்க வந்து லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நல்ல செல்லர் என்ட்ரி ஏரியா. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாலலாம் வந்து நம்ம ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது லெவல் பக்கத்துலேயே. ஓகேங்களா, ஸோ அதனால் டெபிட், நம்ம வேறு ட்ரேட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சார்ட் போயிடும். இதுவும் பாருங்கள், ஒரு நல்ல ஃபால் இருக்க மார்க்கெட்டு தான். இங்கே டைம் முடிஞ்சிச்சு. இல்லாட்டியும் வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ இது செல் ஆகாமல் பை ஆனாங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அங்கே ட்ரை பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு செல் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரெட் க்ரீன் பேட்டர்னில் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல கேப் அப்பும் கூட. ஓகேங்களா, மார்க்கெட்டும் மோரார்லெஸ் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே கேப் டவுன் கொடுத்துருக்காங்க, கேப் அப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்லுக்கு ட்ரை பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸாக எப்படி போயிருக்காங்க மார்க்கெட்டு, நல்லா வந்து ஒரு ரெட் க்ரீன் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம அடி வாங்குவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 க்ரீன் தான் வந்திருக்கு. க்ரீன் வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கேண்டில் க்ரீன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இல்லை, அவங்க ரெட் ஆகிட்டாங்க. க்ரீன் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா அது இன்கல்ஃப் ஆகலை இந்த ஏரியாவில். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம எடுத்தோம்னா நம்ம அடி வாங்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த மார்க்கெட் போயிடுவோம். இது பாருங்கள், ஒரு நல்ல கியூஎம் ஏரியா. கேண்டில் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கியூஎம்மில் தான் அவங்க ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்காக வரைஞ்சி முடியுமான்னு பார்க்கலாம், வரைஞ்சி பார்க்கணும்.
நல்ல என்கல்ஃப் இருக்க ஏரியா தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட், இந்த ட்ரேடு மிஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இறங்கிடுச்சு கீழே. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏதாவது இருக்கா, என்ட்ரி பாயிண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். மார்க்கெட் பாருங்கள், ப்ராப்பராக அந்த என்ட்ரி பாயிண்ட்டை தொட்டுட்டு தான் கீழே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், சூப்பரான என்ட்ரி பாயிண்ட். அதை தொட்டுட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த மார்க்கெட்டுமே ப்ராப்பராகவே இல்லை பாருங்கள், எல்லாமே ஒரு மாதிரி கச்சடா முச்சடான்னு இருக்குது. ஒன்று விக்ஸாக இருக்குது, இல்லை பெரிய பெரிய கேண்டிலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட்டெல்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கிறது. EURUSD சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை பாருங்கள் கேண்டிலில். அதனால் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இவங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே லெவல் இருக்குது. நம்ம லேட் என்ட்ரியோ இல்லை, கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். பார்க்கலாம், காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆகுறாங்களா இல்லை வந்து மேலே போகிறாங்களா. மேலே போனாங்கன்னா அடுத்த ட்ரேட் வந்து இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும், இந்த ஏரியாவில் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது எங்கல்ஃப், இது வந்து இது பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் மேலே போனாங்கன்னா மார்ஜின் சேஃப்டி எடுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஓகே, கீழே போயிட்டாங்க, விட்டுரும், நோ ப்ராப்ளம். இது பாருங்கள், இந்த மார்க்கெட்டும் ஒரு நல்ல ட்ரெண்டி மார்க்கெட்டு தான். ஓகே, இதில் வந்து நமக்கு செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். பைக் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மேலே போனாங்கன்னா லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ப்ரீவியஸாகவே எல்லாருமே இல்லை 82 க்ளோஸ் பண்ணுறாங்க, 93. நாலு ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேடு தான் வின் ஆகிருக்கும், 3 ட்ரேடு வந்து லாஸ். ஓகேங்களா, இந்த ஏரியாவும் ரெட் க்ரீன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேண்டில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் வந்துட்டு இப்போது ஜோன்லேருந்து திரும்ப வந்து டவுனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. பட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வருவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். மேலேருந்து செல்லுக்கு ட்ரை பண்ணக்கூடாது இப்போது, ஏன்னா 2 கேண்டில் பைக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிஸ்க் அதிகம்.
வேறு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமோ வராங்க போல். மேலே இருக்குது இதாவது இந்த இடத்துல ஒரு ட்ரேட் போயிருக்கேன். அந்த லேட் என்ட்ரி கண்டினியூஷன் ட்ரேடுக்காக ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் இங்கே வந்தாங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி தான் அது பொறுமையாக எடுத்தேன். பட் அது நமக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. இந்த சான்ஸ்க்காக அதை காத்துட்டு இருந்தேன். இங்கே வந்துச்சுன்னா இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம இந்த ட்ரேடை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்ததும் அதுவும் வின்னாக இருக்கலாம். இப்பயும் சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நம்ம இங்கே எடுத்துருந்தா வின்னாக இருக்கலாம். ஏன்னா அது லெவல்ன்றதுனால மேபி கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொன்னேன் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல வந்து நான் 4 ட்ரேட் வந்து போயிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 4 ட்ரேட் போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், சரிங்களா? ஒரு கேப் அப். இங்கே இருக்கவங்க பாருங்கள், இருக்க வீக்காக தான் போயிருக்காங்க. இருக்க கேண்டிலோட பாடிஸ் வந்து கம்மியாகிட்டே போயிடுச்சா. ஸோ அதனால் இந்த ட்ரேடு வந்து நான் எடுத்தேன். இது ஒரு எஸ்என்ஆர் ஸ்ட்ராட்டஜி. பட் மார்க்கெட் ஏன் வந்து மேலே எக்ஸாஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இவ்வளோ பெருசாக இதுக்கு எக்ஸாஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எக்ஸாஷன் ஆகி இந்த லெவலில் முடிஞ்சாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ பண்ணலாம். ஏன்னா மேலே இருக்கிற லெவலில் வந்து லெவல் தான். ஓகே, கேப் டவுன் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம். ஏன்னா கேப் டவுனில் வந்து பையர்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அரைச்சா கேண்டிலோட புஷிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இங்கே இந்த ட்ரேடு தான் வந்து ப்ராப்பரான ட்ரேட் கைஸ். இந்த ட்ரேடு தான் ப்ராப்பரான ட்ரேட். அந்த இடத்துல எல்லா ட்ரேடும் எடுத்துருந்தோம்னா ரொம்ப சேஃப் நமக்கு. ஓகே, தேங்க் காட். கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம பண்ண மிஸ்டேக்கை வந்து கடவுள் வந்து நமக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஓவரால் வந்து இந்த இடத்துல வந்து 7 ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணோம். 7 ட்ரேட்ஸை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். அதோட விக்கை ஜாயின் பண்ணாலும் இங்கே வருது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து போகிறவங்க கரெக்டாக இந்த ஏரியாவில் முடிகிறாங்கன்னா நமக்கு இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அது பக்கத்தில் வந்து நமக்கு இங்கே ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? பார்ப்போம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏடாக்கூடமாக மூவ் ஆக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லாட்டி ப்ராப்ளம் தான்.
மேலே க்ளோஸ் ஆயிருந்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் வெயிட் பண்ணுவோம், அடுத்த கேண்டில் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல வந்து நான் 2 ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரெண்ட் லைன் ட்ரேடு ப்ளஸ் வந்து காம்பினேஷன் ட்ரேட், இந்த லெவல்களில் கரெக்டாக வந்து இந்த 0 நம்பரில் தான் வந்து அவங்க மேட்ச் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து ரிவர்சல் ஆகுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இங்கே லெவலும் இருக்குது. இந்த லைன் போட்டது வந்து ஒரு லெவலும் இருக்குது. இதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கீழே வந்துட்டாங்க கரெக்டாக ப்ராப்பராக அப்படின்னா கண்டினியூஸாக 2 ரெட்டு வந்திருக்கு. நம்ம அடுத்த ரெட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அந்த கேண்டிலும் வந்து லெவலுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நான் கண்டினியூஷன் போயிருக்கேன். தட் மீன்ஸ் வந்து மறுபடியும் வந்து செல்லுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த லெவலுக்குள்ளேயே தான் வந்து அவங்க க்ளோஸ் ஆகிருக்காங்க. செகண்டாக ட்ரெண்ட் லைனை விட்டு வெளியிலையும் போகல. ஓகேங்களா, அதனால தான் எடுத்திருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கேண்டிலே வந்து லாஸ்ட் எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஓகே, மார்க்கெட் மூவ்மெண்ட் நான் ஆல்வேஸ் வந்து நம்மளோட கணிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ட்ரேட்ஸ் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் கண்டினியூஷன் திரும்ப போகிறேன். இந்த கேண்டில் முடிக்கிட்டோம். ஏன்னா என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து ஒரு கேப் டவுன், கொஞ்சம் வந்து கேப் டவுனுன்றதுனால கொஞ்சம் பயம்தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லி. நான் என்கல்ஃப் பண்ணதுனால வந்து எடுத்தேன். ஏன்னா வந்து ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இந்த 2 லெவலுமே வந்து மார்க்கெட் வந்து என்கல்ஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நான் எடுத்தேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எதுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே போயிட்டு வராங்கன்னு தெரியல. ஓகே, எனிவே நம்ம வந்து ட்ரேட் வின் ஆகிட்டோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், இது அடுத்த லெவலு செட். இது முன்னாடியே பார்த்துருந்தோம்னா நான் இங்கேயே ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் கைஸ். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, பார்ப்போம். ஓகே, இந்த இடமா வந்து ஒரு நல்ல லெவல் தான். அந்த ட்ரேட் வின் ஆகிட்டோம். இல்லை, இது வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, ஸோ வேண்டாம். ஓகேங்களா, அடுத்த ஷார்ட் வந்து இந்த இடம் இங்கே பிரேக் ஆகி ஹையர் ஆகி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஏன்னா கீழே வந்து இங்கே ஒரு லெவல் இருக்குது. கீழே வந்து இங்கே லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு எக்ஸாஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த லெவலில் இங்கே முடிஞ்சாலும் இல்லை இங்கே முடிஞ்சாலும் நம்ம ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா,
ஓகே, ஒரு கேப் டவுனும் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனை போட்டுருவோம். நமக்கு அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒரு லெவலு. ஓகேங்களா, கீழே இருக்க லெவல் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போது அந்த லெவலுக்கு கீழே இன்னொரு லெவல் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் 2 ட்ரேட் வந்து போயிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் தான் போயிருக்கேன் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது. இந்த 3 லெவல் இருக்குது. இந்த 3 லெவல்லையும் டிமாண்ட் வந்து நமக்கு நிறையவே இருக்கும். ஓகேங்களா, அந்த டிமாண்டை கன்சியூம் பண்ணதுக்கு தான் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்பூஸ் கேண்டில் லெவலில் வந்து எக்ஸாக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா, இப்போது நான் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கேப் டவுன் தான் இருந்தாலும் நமக்கு சேஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கு அடுத்த சேஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏரியா. ஓகேங்களா, ஏன்னா நியர்லி பக்கத்தில் லெவல்ஸ் இருக்கும்போது கேண்டில் வந்து இப்போ இது பையாக ஆயிடுச்சு, அதனால் நமக்கு ஓகே. பட் செல்லாக இருந்தாலும் இங்கேருந்து போயிட்டு ஒரு சின்னதாக விக்கை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி க்ளோஸ் ஆவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் ஆவாங்க. இங்கே டவுனில் ஸ்டார்ட் ஆகிருக்காங்களா, இப்படி வந்து க்ளோஸ் ஆவாங்க. இவ்வளோ பெருசாக விக்கு வந்துட்டு இருக்கும். இங்கேயே விக்கு இருக்கும், இங்கேயே விக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அந்த மாதிரி லெவல்ஸில் வரும்போது பக்கத்தில் ரவுண்ட் நம்பர் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா லெவல் இருந்தாலும் நான் அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறமா இன்னொரு மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்மளோட இன்னொரு டார்கெட் 22385 வரணும். நமக்கு எவ்வளோ வந்திருக்கு இங்கே, அதுக்கு பதில் வந்து 23454. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 1000 ருபீஸே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அதனால் வில் ஸ்டாப் ரைட் ஹியர். இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இன்றைக்கி ஓவரால் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $90 பக்கம் எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ நான் இது எதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொரு சின்ன கிளாஸ் அப்டேட்டு. ஜனவரிலேருந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2 நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அகெயின் வந்து ஸ்கைப் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீ வீடியோ கிளாஸும் இருக்கும். பட் ஸ்கைப் கிளாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கைப் கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஏன்னா ஃப்ரீ வீடியோ கிளாஸ்ன்னும் போது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் சரியாக பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடியே வந்து ஃப்ரீ வீடியோ கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 19 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. பேலன்ஸ் யாருமே வந்து ஆக்டிவாக இல்லை. அதனால தான் நான் அதில் வீடியோஸ் கூட வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் அதனால தான் நான் ஃப்ரீ கொடுக்காமலே இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு. இப்போது நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் பண்ணேன். பட் உங்களோட ரெஸ்பான்ஸ் அதில் ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுனால வந்து நான் மறுபடியும் வந்து ஃப்ரீயை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஜனவரி 2 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க அதே டாபிக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு டெலகிராம் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.